மனித நேயம் கொண்ட சீமான்களுக்கு வணக்கம். 53 வயது நிரம்பிய ரவி அவர்கள் மானாமதுரை கண்ணார் தெருவில் வசித்து வருகிறார். சுமார் 30 வருடங்களுக்கு முன்னதாக கனரக வாகனம் ஓட்டிச் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் தனது இடது காலை இழந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் அம்மா அப்பாவுடன் வசித்து வந்த நிலையில் அம்மா அப்பாவின் மரணத்திற்கு பிறகு தற்பொழுது தனி மனிதனாக ஒரு கால் இல்லாத நிலையில் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார். இரக்கமுள்ள மனிதர் ஒருவர் இவருக்கு சென்ட்ரிங் பொருட்கள் வாடகை கடையில் கணக்கு பிள்ளை வேலை போட்டு கொடுத்திருக்கிறார். கிடைக்கின்ற சொற்ப வருமானத்தில் ஏதோ பிழைப்பு நடத்தினாலும் காலில்லாத காரணத்தால் நல்லதொரு வேலையை தேடிக்கொள்ளும் வாய்ப்பினையும் இழந்திருக்கிறார். இவருக்கு செயற்கை கால் பொருத்துவதற்கு நம்மால் என்ற முயற்சிகளை எடுக்க முன்வந்துள்ளோம். அத்துடன் இவருடைய சாப்பாட்டு செலவு மற்றும் வீட்டு வாடகை போன்றவற்றை சரி செய்ய ஏதுவாக உங்களால் முடிந்த உதவிகளை பணமாக அளித்திட வேண்டுகிறோம். திரு ரவி அவர்களை தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது எங்களை தொடர்பு கொண்டோ உதவுமாறு உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இருக்குன்ட்டு கேள்விப்பட்டோம். அது எங்கள் இந்த மனிதநேயம் தன்னார்வ குழு ஒரு சின்னதாக வாட்ஸ்அப் குரூப், அதில் இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி வந்தோம். சந்தோஷம். இப்போ உங்களுக்கு ஒரு கால் சுத்தமாக இல்லையோ? இல்லை, அது மொழிக்கு மேலே அதை கொஞ்சம் காட்டலாமா? எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கொஞ்சம். அந்த மாதிரி இருக்கு, மொழிக்கு மேலேயே இருக்கு. சரி, வெட்டி எடுத்து வச்சு. இப்போ நீங்க உங்க குடும்பத்துல யாராரு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. நான் ஒரு தாய் தப்பேன், அண்ணன் அண்ணி எல்லாரும் இருந்தாங்க. சரி, நான் மட்டும் தனியா இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் இப்ப இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகல? கல்யாணமும் ஆகல, அதனால தனி ஆளு தான். தனி ஆளு. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடுக்கு ஒரு கடையில வேலை வச்சு எதையோ ஓய்ப்பு காசு வாங்கி சாப்பிடுவோம். சரி, ஓய்ப்பு காசு பிளஸ் இந்த கடையில வேலை பார்க்கறதுனால இந்த செலவு தராங்க. இது என்ன வேலை, என்ன கம்பெனி? பாபு சென்ட்ரிங். சென்ட்ரிங் பொருட்கள் வாடகைக்கு விட்டுருக்கு. அதில் கணக்குள்ள மாதிரி இப்படி இருந்துக்கிறீங்களோ? சரி. அதில் மாதம் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க? 4000. சாப்பாடு அதில் தான் சாப்பிட்டுக்கிறோம். வீட்டு வாடகையும் அதில் தான் பார்த்துக்கிறோம். மற்ற செலவுகளும் அதுக்குள்ளே தான் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெரிய சிரமம் இல்லையா? சரி. இப்போ உங்களுக்கு அந்த கால் செயற்கை கால் அதை ரெடி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் சார். நடக்க கொள்ள இங்க போக வரேன், நல்லா இருக்கும். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தானே? சரி. அப்ப அது மாதிரி கேட்டு உதவிகள் கேட்டு நம்ம அதை வாங்கலாமா? சந்தோஷம். அதான் உங்களுடைய திருப்தி தான். இது வாங்கி தந்தா எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம வாங்குவோம். அதை வாங்கி தந்தா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா. சரி சரி சரி. அப்ப நம்ம இதன் மூலமா இதை நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல போட்டு மக்கள்கிட்ட உதவி கேட்டு அதன் மூலமா வரக்கூடிய தொகையில உங்களுக்கு அந்த காலை ரெடி பண்ணுவோம். இல்ல மரக்கால் யாரேனும் வாங்கி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, இதை பார்த்துட்டு உதவி செய்யறவங்களும் இருப்பாங்க. அப்படி யாராவது அமைஞ்சாலும் அதன் மூலமா நம்ம இந்த கால் வாங்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். சரிதானா? ரொம்ப சந்தோஷம். உங்க பேரியா? எம் ரவிச்சந்திரன். எம் ரவிச்சந்திரன். நீங்க எந்த ஊரு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுங்க. அட்ரஸ் கர்நாடகா ஆண்டிகுளம், மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம். டோர் நம்பர் 74, பின்கோட் நம்பர். இப்ப அது அந்த இருப்பிடத்துல இப்ப நீங்க இருக்கிறீங்களா? அங்க இல்ல. அட்ரஸ் அதே அட்ரஸ். அதே அட்ரஸ். அங்க வேற யார் இருக்கிறாங்க? எங்க அண்ணன் இருக்காரு. அண்ணன் குடும்பம். அவர் குடும்பம். உங்களுக்கு கல்யாணம் ஆகல. நீங்க தனியாளுதான்? தனியாள். சரி சரிங்கய்யா. சாப்பாடு கடையில சாப்பிட்டாலுமே அதுவே ஒரு வாடகை வாடகை அதுலயே உங்களுக்கு ஒரு ஆயிரும் இல்லையா? சரிங்க. சரி, இந்த கால் உங்களுக்கு செயற்கை கால் வாங்குறதுக்கு தயார் பண்ணுவோம். அதுக்கான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம சொன்னோம்னா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அது முயற்சி நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தோம். சரி, உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுடைய அது வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குமா இல்லையா? பிரயோஜனமா இருக்கும். சரி, சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். தவி தானே சார் வராங்க.
இந்த முட்டிக்கு முட்டி தேய்மானம் ஆயிரும், ம், 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 மஞ்சு தேஞ்சிரும். ம், ம், அப்ப வந்து நடக்கிற எதுவும் நடக்க சிரமமா இருக்கும். அதுனா 2 காலனில ம், எப்பயும் நடக்கிற மாதிரி நல்லா ம். இருக்கும். ஆமா. சரிங்க. நான் உங்களுக்கு இதை ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்க, சந்தோஷம்.